கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? மாலை சரியாக 5:45 மணி. சரிங்களா? மாலை சரியாக 5:45 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணேன். சரிங்களா? ஆமாம், இந்த மேலே பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்குது அந்த பிளாஸ்டிக் டோரு, அந்த மெட்டீரியல்லாம் ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் இருந்தது, இந்த சைடில் இருந்தது, ரொம்ப அசிங்கமாக இருந்தது. இப்போ அதை அப்படியே ஒரு ஓரத்துக்கு மாற்றிட்டேன். சரிங்களா? அந்த கார்னருக்கு மாற்றிட்டேன். அதை மாற்றி இன்றைக்கி செட் பண்ணேன். அப்புறம் அந்த சோலார் மினி இன்வெர்ட்டர், அப்புறம் ஒரு பல்பு இப்படி போட்டு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து இதுக்குள்ளே சுவிட்ச் இங்கே வச்சுட்டேன், கைக்கு எட்டுற மாதிரி. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து சோலார் மினி இன்வெர்ட்டர், அப்புறம் அந்த பல்பு, அதையும் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி வீட்டை கொஞ்சம் தூத்து தொடச்சேன். சரிங்களா? வீட்டை நல்லா தொடச்சி இந்த கம்ப்யூட்டர் டேபிள் இந்த பக்கம் போட்டு அந்த பழைய டேபிள் இந்த பக்கம் கொண்டு வந்தேன். அன்பானவர்களே, நான் இப்போ தரையில் தான் படுக்கிறேன். இனி கட்டிலில் படுக்க மாட்டேன். இனி எக்காரணம் கொண்டும் கட்டிலில் படுக்க மாட்டேன், தரையில் தான் படுப்பேன். தரையில் படுக்கிறது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா அன்பானவர்களே? அப்புறம் இந்த விளக்குமாறு பெருக்கும் போதெல்லாம் அப்படியே இந்த குச்சி அங்கேயும் இங்கேயும் அப்படியே போய் இதாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். 10 ரூபா ஜூஸ் பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலை கட் பண்ணி அதில் மாட்டி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு டெஸ்ட் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலே இன்னொன்று போட போகிறேன். இன்னொன்று வச்சுருக்கேன், இன்னொரு பாட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பாட்டிலு பாருங்க, இது கட் பண்ண பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே உள்ளே கொடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டா செட் ஆயிரும். சரிங்களா? அதான் பண்ண போகிறேன். பாருங்கள், இனி அந்த பிரச்சனைலாம் இருக்காது. சரிங்களா? பிடிச்சி பெருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குச்சி உருவிட்டும் போகாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நீங்களும் இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்களேன்.